சுய உள்ளுணர்வு சொன்ன மாரி வியாழக்கிழமை ஸ்கூல் உண்டு அப்படிங்கிறத வந்துட்டு புதன்கிழமை நைட்டே ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. நைட்டே நான் ஆல்ரெடி வந்து கீரையெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சு வச்சுருந்தேன் அப்படி யோசனையிலேயே. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே கொண்டக்கடலை சுண்டலில் வைக்கிற கேப்பில் அப்படியே கீரையை லைட்டாக அலாசிட்டு கீரை கூட்டு மாதிரி பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்து கீரை கொடுத்துட்டதெல்லாம் அவள் சாப்பிடுவாளோ மாட்டாளோன்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் தான் அவளை சாப்பிட வைப்பேன். அன்றைக்கி வந்து கீரை கூட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டேன். அந்த சிறுபருப்பு வெங்காயம் அப்புறம் வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் கூட மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றின அந்த கீரை கூட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி சாப்பிட்டு வருவான்னு ஒரு நம்பிக்கையில் செஞ்சுட்டு அப்படியே ரசம் சாதம் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு மாதிரி தான் வெயில் அடிக்கும், ஆனால் வந்துட்டு ஸ்கூல் உண்டுன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நல்லா மழை வச்சு வெளுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அவளை விட்டுட்டு வரும்போது அடை மழைனே சொல்லலாம். அப்படியே அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மழையில் ஆரஞ்சு லட்டு மாதிரி சிலிண்டர் முடிய போகுதுன்னா எனக்கு அடுப்பில் ஆரஞ்சு லட்டு வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள். செம கறி படிக்கை பாத்திரலாம்.